நீண்ட பொறிமுறைகளை அனால் செய்துரை இன்று பாவலுக்காக மதிக்காக பண்ணப்பட்டு நீதிமான 3 நாள் ஊழியது இப்போது நேரடியாக பந்திப்பிற்கு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திக்கிறோம். விசேஷமாக இது கர்த்தர் உண்டாகிற நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திக்கிறோம். இந்த அணைக்கட்டு சேரி கிராமத்தில் ஒரு சிறு சாட்சியை ஆரம்பித்து அதனை 21 ஆண்டுகள் காத்துக் கொண்டு வந்தேன். அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திக்கிறோம். ஆமாறு 6 இடங்களில் ஆராதனை நடத்தி இப்போது 7வது இடத்தை ஆண்டை நீர் நல்ல எங்களை கட்டடத்தை கொடுத்து ஆண்டை உங்களுக்கு கேட்கப்பட்ட ஜனங்கள் கூடு ஆராதிக்க ஆண்டவருடைய மனத்தை நினைப்போடு உங்கள் வார்த்தை கேட்க ஆண்டவே ஜபங்கள் ஏறெடுக்க இந்த இடத்தை தந்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திக்கிறோம். இந்த ஆண்டவே சபை கட்டி முடிக்கத்தக்கதாக எல்லா உதவிகளும் பரலோகத்திலும் தந்து ஆண்டதை கட்டும் போது யாருக்கு விபத்தினால் பண்ணி காத்துக்கொண்டு அதற்காக ஸ்தோத்திக்கிறோம். இப்போது இந்த சபை உன்னாலே ரத்தத்தால் கட்டப்பட்ட நாங்கள் பிரதிஷ்டை பண்ணும்போது எங்களோடு நாங்கள் பயன்பட்டுக் கொள்ள வேண்டிய ஜபத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம். ஆமென். அன்பாயமை நடத்தி அமைதலான இந்த ஸ்தலத்திலே அன்பாயமை நடத்தி நெருக்கமாயுள்ள ஸ்தலத்திலிருந்து உமக்கே முறையிட்டோம். நெருக்கமாயுள்ள ஸ்தலத்திலிருந்து உமக்கே முறையிட்டோம். உருக்கமாய் வேறொரு ஸ்தலத்தையும் அளித்து உருக்கமாய் வேறொரு ஸ்தலத்தையும் அளித்து இதுவும் கிருபையே, இதுவும் கிருபையே. அன்பாயமை நடத்தி அமைதலான இந்த ஸ்தலத்திற்கு அன்பாயமை நடத்தி பலப்படுத்தி தைரியப்படுத்தி அபயம் அளித்தவர் நீ. பலப்படுத்தி தைரியப்படுத்தி அபயம் அளித்தவர் நீ. பூமியில் ஆலயம் அமைக்க பூமியில் ஆலயம் அமைக்க ஜனத்தையும் சேர்த்தவனே, ஜனத்தையும் சேர்த்தவனே. அன்பாயமை நடத்தி அமைதலான இந்த ஸ்தலத்திற்கு அன்பாயமை நடத்தி. இந்த மாலை வேளையிலே சியோன் சபை பிரதிஷ்டை செய்யும்படியாக நாம் சபையாராக கூடி வந்திருக்கிறோம். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பின்பகுதி. அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. அந்த வீடு கர்த்தருடைய வீடு. பழைய ஏற்பாட்டிலே சொல்லும் பொழுது அது ஜெப வீடு என்று சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து அவர் ஜெப வீட்டில் நின்று பிரசங்கித்தார். ஜெப வீடு என்றால் அந்த ஸ்தலத்தில் எல்லாரும் வந்து அந்த தேவனை நோக்கி ஜெபித்து தங்களுடைய தேவைகளை பெற்றுக் கொள்வார்கள். அந்த தீர்க்க தரிசன புஸ்தகம் வாசிக்கப்படும். இவ்விதமான நியாய பிரமாணங்கள் அங்கு கை கொள்ளும்படியாக போதிக்கப்படும். ஆனால் இப்பொழுது இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே 2000 வருடங்களுக்கு முன்பதாக மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு நாமே அவருடைய ஆலயமா இருக்கிறோம். ஆதலால் இந்த கட்டடமானது விசுவாசிகள் கூடி ஆராதிக்கத்தக்கதாக ஒரு கட்டடம் கட்டப்பட்டது. அது இந்த நாளில் பிரதிஷ்டை பண்ணுகிறோம். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் கல்வாரி சிலுவையிலே 2000 வருடங்களுக்கு முன்பதாக மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு நாமே அவருடைய ஆலயமா இருக்கிறோம். ஆதலால் இந்த கட்டடமானது விசுவாசிகள் கூடி ஆராதிக்கத்தக்கதாக ஒரு கட்டடம் கட்டப்பட்டது. அது இந்த நாளில் பிரதிஷ்டை பண்ணுகிறோம். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய்
சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. ஆதலால் இந்த கட்டப்பட்ட இந்த ஸ்தலத்தை 1 தீமோத்தேயு புஸ்தகம் 4 அதிகாரம் 5 வசனத்தின்படி அது தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படுகிறது. அநேக பொருட்கள் அநேக காரியங்கள் இங்கு கொண்டு வந்து கட்டப்பட்டது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இப்போது பரிசுத்தவான்களாக நாம் கூடி அவருடைய சமூகத்திலே பிரசனத்திலே வந்து இந்த வேத வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் அது பரிசுத்தமாக்கப்படுகிறது. ஜெபம் செய்வோம். உங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த மாலை விளைக்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லியிருக்கிறேன். அதனால் இம்மட்டும் பாராட்டின தயவுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த ஸ்தலத்திலே ஒரு கர்த்தாவே வீடு கட்டப்படும்படியாக கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அநேக பரிசுத்தவான்கள் கூடி ஜெபிக்கத்தக்கதாக, ஆராதிக்கத்தக்கதாக கர்த்தருடைய சத்தியம் இங்கிருந்து பிரசங்கிக்கப்பட, அதே சமயத்தில் சுவிசேஷமானது இந்த கிராமம் முழுவதுமாக செல்லும்படியாக இது ஒரு கர்த்தாவே தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக கர்த்தாவே இந்த கட்டடத்தை இந்த வேளையில் நாங்கள் பிரதிஷ்டை செய்து கர்த்தாவே சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் நாமம் இந்த கர்த்தாவே ஸ்தலத்தில் என்னாலும் இருப்பதாக, இங்கு சத்தியமும் கர்த்தாவே தேவரீ அதுக்கு தூணும் ஆதாரமா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆவியானவரே வாசம் பண்ணும். அந்த ஜெபத்தினாலும் வேத வசனத்தினாலும் இவர்களை நாங்கள் பரிசுத்தப்படுத்துகிறோம், வழிநடத்தும். எல்லா துதிகளும் நம்ம உங்களுக்கு செலுத்துகிறோம். மீட்பர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் துதி ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தாவே உமக்காய் அமைக்கப்படும் ஆலயத்தின் மகிமை, கர்த்தாவே உமக்காய் அமைக்கப்படும் ஆலயத்தின் மகிமை, சகல நாட்டின் ஜனங்களுக்குள்ளும் சகல நாட்டின் ஜனங்களுக்குள்ளும் வெளியிட விரும்புகிறேன். அன்பாயமை நடத்தி அமைதலான இந்த ஸ்தலத்திற்கு அன்பாயமை